வாக்கு திருட்டுல இருந்துட்டு எல்லா விதமான மோசடிகளையும் இவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஆட்சியை தக்க வச்சுக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஒரு ரீஜன் மட்டும் ஜெயிச்சிடும் இந்தாண்ட, இன்னொரு 2 ரீஜன் அவங்க ஜெயிப்பாங்க. கேட்டா அப்படிதான் அங்க நாங்க திருட்டுத்தனம் பண்ணிருக்கலாமே, எல்லா இடத்துலயுமே நாங்க பண்ணிருக்கலாமே அப்படின்னு வேற ஒரு வியாக்கியானத்தை வந்து சங்கிகள் கொடுப்பாங்க. நமக்கு தானே தெரியும் என்ன ஏது அப்படின்றது. உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சவங்களே நம்முடைய போன்றவர்கள் தானே. அதனால இதுதான் அவங்களுடைய நோக்கம். எந்த மாநிலமும் இருக்கக்கூடாது. மாவட்டங்கள் இருந்தா போதும். அதான் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்ததெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எதுக்கு கலெக்டர் இருக்கிறாரு? கலெக்டரை வச்சு முடிச்சிரும். அவ்வளவுதான். இதோ இப்ப வக்ஃபு சட்டத்துக்கு என்ன சொன்னாங்க? கலெக்டர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு செட்டில் பண்ணிட்டு வாங்கலாம். கலெக்டர் சொன்னா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா? முடிஞ்சு போச்சு. நீதிமன்றம் அதெல்லாம் வேண்டாம். நீதிமன்றம் என்னத்துக்கு? ஆனா நீதிமன்றம் அதான் சொல்லிச்சு. அது எப்படி கலெக்டர் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுச்சு. அதுதான் அந்த இன்டரிம் அவார்டு நடுவுல கொடுத்த ஒரு உத்தரவு அதுதான். அப்ப நீங்க கவனிக்கணும் எல்லாமே. அந்த மாநில மக்கள் தங்களுடைய மேம்பாட்டிற்கான ஒரு அரசை அமைத்து முழு அதிகாரத்துடன் கொள்கை முடிவுகளை செய்து தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறா?